ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இறந்துட்டதா அதிகாரப்பூர்வமா அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய உடல் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து கரிய நிலையில கண்டுபிடிக்கப்பட்டதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு சதறி இருக்கு. சரி, உண்மையிலே என்ன நடந்தது அப்படி பாத்தீங்கன்னா, நேற்று இப்ராஹிம் ரைசி வந்து ஈரான் நாட்டு அதிபர் அஜர்பைஜான் வந்து போயிருக்காரு. அஜர்பைஜானுக்கும் ஈரான் நாட்டுக்கும் சென்ட்ரா வந்து அணைக்கட்டு ஆறு வந்து ஓடுது. அதுல மிகப்பெரிய அணைக்கட்டை ரெண்டு நாடு சேர்ந்தே வந்து கட்டுது. இப்பதான் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த அணையை வந்து திறக்கிறதுக்காக இப்ராஹிம் ரைசி அங்க போறாரு. திறந்துட்டு அங்குள்ள அதிகாரிகள் சந்திச்சுட்டு திரும்ப வந்து கிளம்புறாங்க. அதே 3 ஹெலிகாப்டர்ல இங்க போறது. அதே போல 6 மணிக்கு கிளம்பிடுறாங்க. 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்குலாம் வந்து வந்துட்டு இருக்கும் போது ஈரான் நாட்டுல இருந்து 600 கிலோமீட்டர் தூரத்துல நெருங்கிட்டு இருக்காங்க. 2 ஹெலிகாப்டர் மட்டும் தான் ஈரான் நாட்டுக்கு வருது. அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெரிய ஒரு விபத்துக்குள்ளாச்சு, அதிபருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆனா ஹெலிகாப்டர் வந்து கீழே வந்து இறங்குச்சுன்னு மட்டும் சொன்னாங்க. அந்த நாட்டு அரசு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அங்குள்ள கட்டுப்பாடு எல்லாமே வந்து கட் ஆயிடுச்சு. இப்பதான் அங்க இருந்து வந்து 30 மீட்பு குழுவோட வந்து அனுப்புறாங்க. இப்ப எல்லாரும் வந்து பரபரப்பா தேட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஆளில்லா விமானத்தை வந்து ட்ரோன் மூலமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இரவு முழுவதும் தேடுறாங்க, ஆனா கிடைக்கல. அந்த ட்ரோன் மூலமா பார்க்கும்போது பயங்கரமா வெடிச்சு தர இருக்கு. அதை வீடியோவை எடுத்து அனுப்பியிருக்கு. ஹெலிகாப்டர் விபத்துக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, பயங்கரமான பனிமூட்டம். ரெண்டாவது வந்து 5 மீட்டர் அளவுக்கு தான் வந்து வெறுங்கனால வந்து பார்க்க முடியும், அதுக்கு மேல பார்க்க முடியாது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் பயங்கரமான மழைப்பொழிவு, மேகம் அப்படின்னு எல்லாமே சூழ்ந்தால அங்க சுத்தமா வந்து வானிலை சரியில்லாம இருந்திருக்கு. இதனாலதான் விபத்துக்குள்ளானதா சொல்றாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 ஹெலிகாப்டர் மட்டும் போயிருக்கு. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டருக்கு இறங்கத்து முயற்சி பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ட்ரோன் மூலமா பார்க்கும்போது பயங்கரமாக வெடிச்சு தர இருக்கு. அங்கே இப்ராஹிம் ரைசி உடல் கருகிய நிலையில் இருந்திருக்காரு. அவர் கூட போனால் ஒரு 4-5 அதிகாரிகளும் கருகி போய் வந்து கிடந்திருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர், மாநில ஆளுநர் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. பாதுகாப்புக்குள்ள அவங்க எல்லாமே வந்து இறந்துட்டாங்க. இந்த மாதிரி அவர் கூட வந்து உள்ள எல்லாமே வந்து இறந்துட்டாங்க. பெரும் அதிர்ச்சியில் ஈரான் நாடு இருந்திருக்குது. அதுவும் அவருடைய உடலை இப்போ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வெடிச்ச தருணத்தில் உடல் எல்லாம் வந்து ஆம்பலாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கங்கே தெரிச்சு போயிருக்குது. இந்த உடலை சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்தாலும் இது அடுத்தது என்ன அப்படின்றது தான் எல்லா மக்களுடைய இப்போ ஒரு கேள்வியும். இப்போ அந்த நாடு பற்றி தெரிஞ்சுக்கும், ஈரான் நாடை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஈரான்ன்றது வந்து மத்திய கிழக்கில் உள்ள வளைகுடா நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த நாடு வந்து அரபி மக்கள், அதாவது முஸ்லீம் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அது உண்மையிலேயே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு முஸ்லீம் நாடு கிடையாது. ஆனால் அது வந்து அரபியர்கள் வந்து வாழ்கிற இடம், அரபியர்கள் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று காலத்துக்கு முன்னாடி, அதாவது 3600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அரசு நியமித்து அங்கே வந்து ஆட்சி நடத்திருக்காங்க. அதுதான் வந்து உலகத்தில் முதல்ல. அடுத்தது வந்து எகிப்து 2700, சைனா வந்து 2100, அப்புறம் இந்தியா வந்து 2100 அப்படின்ட்டு வரும். இப்போ என்ன பண்றதுன்னா, ஈரான் நாட்டில் வந்து வேறொரு அரசு தான் வந்து ஆண்டுட்டு இருந்தது, வைசரி என்ற அரசு. பிறகு அதாவது கிபி 600ஆம் நூற்றாண்டுல தான் அரேபியர்கள் இந்த ஈரான் நாட்டை பிடிக்கிறாங்க, கைப்பற்றாங்க. அங்க முஸ்லீம் மதத்தை வந்து ஃபுல்லா பரப்புறாங்க. இதுக்கு பிறகுதான் வந்து ஈரான் நாடு வந்து எப்படி வளர்ந்தது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். இப்படிதான் வந்து ஈரான் நாடு உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லீம், அதாவது அரபியர்கள் வந்து கைப்பற்றி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து ஈரான் வந்து வருது. 1906 வரலையும் இது வந்து ஒரு முஸ்லீம் நாடா இல்லாம வந்து இருந்தது. 1906க்கு பிறகுதான் இதை முஸ்லீம் நாடா வந்து மாத்தினாங்க. அதுக்கு பின்னாடி வந்து வேற வேற பேரரசுலாம் வந்து ஆண்டு இருந்தது. ஈரான் நாட்டை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் நாட்டில் 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அங்க நாகரிக வாழ்க்கை வாழ்ந்ததா வந்து குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு தொல்பொருள் ஆய்வு நிறைய வந்து கிடைக்குது. ஈரான் அதிகமா வந்து பெட்ரோலியத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுது. அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதே இந்த பெட்ரோலியம் தான். அது சீனாவுக்கும் வேறு சில நாடுகளுக்கும் வந்து பெரும்பாலும் வந்து அனுப்பிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 பில்லியன் டன் அளவுக்கு வேற அளவுக்கு வந்து அனுப்புது. அதே போல உலகம் முழுவதும் 70 விழுக்காடு வந்து குங்குமப்பூவும் வந்து சப்ளை பண்ணுது. குங்குமப்பூ அதிகமாக விளையிற நாடு ஈரான் தான். அதே போல இங்குள்ள மக்கள்ல 60 விழுக்காடு மக்கள் வந்து 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான். வயசானவங்க அதிகமாக கிடையாது. ஏன்னா சீக்கிரமே வந்து இறந்துறதாவும் ஒரு குறிப்பு வந்து இருக்குது. ஈரான்ல 7% மட்டுமே வந்து காடு இருக்கு. மற்றது எல்லாமே பாலைவனம் தான். பாலைவனம், கரடுமுரடான பகுதி, உலகத்திலே வறண்ட பாலைவனமா இதை வந்து வரைப்படுத்திருக்காங்க. உலக பாரம்பரிய சின்னங்களை 24 பாரம்பரிய சின்னங்களை இது கொண்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பல வரலாறு படைச்சிருக்கு இந்த ஈரான் நாடு. பல வரலாறுன்னு சொன்னா ஏற்கனவே பல பேரரசுகள் வந்து இங்கே வந்து ஆண்டிருக்காங்க. அதனால ஏகப்பட்ட கட்டிடங்கள்லாம் கட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பாரம்பரிய சின்னம், இதுதான் வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து யுனெஸ்கோ வந்து பாதுகாத்துட்டு வருது. முக்கியமாக ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும், இந்த நாட்டில் இணையதளம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிருக்காங்க. அதுவும் 50% தான் இணையதளம் வந்து இருக்குது. 2008லேருந்து ஃபேஸ்புக், யூடியூப் முத கொண்டு தடை செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ கராரான கட்டுப்பாடான ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இப்ராஹிம் ரைசி வந்த பிறகு இங்கே வந்து கட்டுப்பாடு வந்து ரொம்பவே வந்து அதிகம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நாடு. அரபி நாடு கூட வந்து பரவாயில்ல பிறகு அந்த அளவுக்கு மோசமாக வந்திருக்கும். ஒரு சின்ன சின்ன தவறுக்கெலாம் வந்து இராணுவத்தை கொண்டு வந்து சுட்டுருவாங்க. சொல்லப்போனால் இது சர்வதிகார நாடு மாதிரி தான் வந்து இருந்தது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத கூடிய விரைவில் தான் தெரியும். ஏன்னா இப்ராஹிம் ரைசி இப்போ வந்து இறந்துருக்காரு. அடுத்த அதிபர் யார் அப்படின்ற குழப்பம் இப்போ வந்து நீடிச்சிட்டு வருது. ஒரு சில தினங்கள்லேயே வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். அதுவரையிலே வந்து சந்திப்போம். கண்டிப்பாக.